கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே டாஸ்மாக் கடையில் இரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மது போதையில் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாடம்பூண்டி கூட்டு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மரூர் மற்றும் எடையூர் கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் மதுபானம் குடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இரு கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்தது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து விடியா திமுக அரசு மக்களின் நிம்மதியை கெடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் உள்ள மகாலட்சுமி கூட்டுறவு நியாய விலைக் கடையில் சட்டவிரோதமாக மூட்டையாக அரிசியை தனியாருக்கு விற்பது வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசால் ஏழை மக்களின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை புரோக்கர் மூலம் நியாய விலைக் கடையில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் சட்டவிரோதமாக விற்பது வீடியோவாக வெளியாகி அம்பலமாகியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் சித்திரை திருவிழாவிற்கான மின்கட்டண நிலுவைத் தொகை 1 கோடி ரூபாயை செலுத்தினால்தான் நடப்பாண்டு விழாவிற்கு மின்சாரம் வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் நிபந்தனை விதித்திருப்பது பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மதுரையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய மாநகராட்சி ஆணையர், கடந்த ஆண்டு சித்திரை திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் 1 கோடி ரூபாயை செலுத்தாமல் மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் நிலுவை வைத்திருப்பதாக தெரிவித்தார். நடப்பாண்டு விழாவில் தனியாக இணைப்பை பெற்று கோயில் நிர்வாகம் மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என அவர் கூறினார். மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தின் மெத்தனத்தால் நடப்பாண்டிற்கான விழா களையிழந்து விடுமோ என பக்தர்கள் அச்சம் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சிவசங்கர் 2 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்ததால் கோடை வெயிலை தாங்க முடியாமல் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். சங்குபுரத்திலிருந்து சிவகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மகளிர் விடியல் பேருந்து சேவை தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சுற்றுவட்டாரத்திலிருந்து பெண்கள் உள்ளிட்டோர் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்ததால் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மிகவும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளை கேலி கூத்தாக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம், மசினக்குடி பகுதிகளில் புனித வெள்ளி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பதிவு தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் கடும் அவதியடைந்தனர். இதில் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பதிவு செய்யாமலும் வருகை புரிந்ததை ஸ்டாலின் ஆட்சியாளர்களில் சிலர் கண்டுகொள்ள வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இ-பாஸ் பதிவு செய்யும் சாவடிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். இப்போ வர வண்டிக்கெல்லாம் இ-பாஸ் கேட்குறாங்க. இப்போ அந்த நெட்ஒர்க்கோட ட்ரை பண்ணி இ-பாஸ் எடுக்க இங்கே ஒரு வைஃபை ஃபெசிலிட்டி கிடையாது, நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ ஃபேமிலியோட ரொம்ப இங்கே தடுமாடுறோம். இப்போ சின்ன பசங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன திம்மானம் வாங்கி கொடுக்குறது, சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே ஃபெசிலிட்டி. இப்போ உட்காருக்கு ஆகட்டும், ஏன்னா தண்ணி சாப்பிட்றதுக்கு எதுவும் ஃபெசிலிட்டி கிடையாது. இங்கே கவர்மெண்ட் கரெக்டாக ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி தரணும்.